தான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் மயிலாடுதுறையில் மருத்துவக் கல்லூரி தொடங்க நடவடிக்கை எடுப்பேன் என பாமக வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 கேண்டிடேட் வித் கேண்டிடேட் நேர்காணலில் அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். வெற்றி பெற்றதுக்கு பிறகு மயிலாடுதுறையில் தீர்க்க முடியாத பிரச்சனை அல்லது மக்களோட நீண்டகால கோரிக்கை அப்படின்னா எதை நிறைவேறதுக்கு நீங்க விருப்பப்படுறீங்க? மயிலாடுதுறை தொகுதி அளவுலனாக்கா இங்க ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரணும். அதாவது எடப்பாடியார் அவர்கள் இருந்தபோது தமிழ்நாட்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார்கள். திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தமிழ்நாட்டில் கொண்டு வரல. திரும்பவும் எடப்பாடியாரோட அரசு தான் அமைய போகுது. அவர் அறிவிக்கிற முதல் மருத்துவக் கல்லூரியை மயிலாடுதுறை மாவட்டத்துக்காக தான் இருக்கும். அதுக்காக நான் எங்களுடைய கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வலியுறுத்தி முதலமைச்சர்கிட்ட பேச சொல்லி உடனடியாக அந்த மருத்துவக் கல்லூரியை கொண்டு வருவேன். ஏன்னா அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனை மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததாக இல்லை. ஒரு ஜுரத்துக்கு தான் போய் அங்கே இவ்வளோ பெரிய மருத்துவமனை இருந்தாலும் ஜுரம் தலைவலி இதுக்கு மட்டும் தான் அங்கே பார்க்க முடியும்.